அறியும் பரிசு. சரி, நமது சமணப்பள்ளியின் தலைவர் தர்மசேனரை பாராட்டி அவருக்கு சபையிலே சிறப்பு பட்டமளிப்பு விழா நடத்தி இருந்தோம் அல்லவா? ஆமல்லவா, தர்மசேனர் போற்றுதலும் பாராட்டுதலும் நமக்கு தேவையில்லை என்று என்ன அகங்காரம்! மன்னரை அழைத்த ஏற்று அவைக்கு வந்து தன் கருத்தை சொல்லி இருக்க வேண்டாமா? அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்காமல் சமயம் பணியாற்றுகிறாராம். அரசே, அவரை அவை முன்னே நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். மன்னரையே அவமதிப்பதா? அது அவமதிப்பு இல்லை, தன்னடக்கம் மன்னவா, தன்னடக்கம். சரி அமைச்சரே, சமணப்பள்ளியின் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன? சமயப்பள்ளியில் தினமும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் தலைமை உள்ளார். மக்களுக்கும் மன்னர்களுக்கும் வேண்டிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வேண்டிய உபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உபதேசத்தால் சமய வழிபாட்டில் நிறைய மக்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அப்படியே விட்டுவிடலாம் என்கிறீர்களா? இல்லை இல்லை மன்னா, சமய பெரியவர்களுக்கு சமய பெரியவர்களுடைய வழிபாட்டுக்கு அவர்களுக்கு நாம் செய்து கொண்டு அவர்களுடைய செயல்பாட்டுக்கு நாம் செய்யும் கடமையாகும் மன்னா. நல்லது. தர்மசேனருக்கும் சமண பள்ளிக்கும் தேவையான ஒத்துழைப்பை தடைந்தறிந்து கிடைக்க செய்யுங்கள். தவறினால் அதற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார். தர்மசேனருக்கும் தெரியும்.